அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமாக வாழ சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றியும் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றியும் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் வைட்டமின்கள் பற்றி பார்த்து வருகின்றோம். இன்று வைட்டமின் டி பற்றி பார்ப்போம். இது கல்லீரலில் அதிகம் உள்ளது. தோல், நுரையீரல், மண்ணீரல், மூளை, சிறுநீரகம் ஆகியவற்றில் மிக குறைந்த அளவில் வைட்டமின் டி உள்ளது. வைட்டமின் டி ஆனது கால்சியம், பாஸ்பரஸ் ஆகியவற்றை சிறுகுடலில் இருந்து கிரகித்துக் கொள்ள உதவுகிறது. இரத்தத்தில் கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்கும்படி பார்த்து கொள்வதும் இதன் வேலைதான். அதேபோல் எலும்புகளில் கால்சியமும் பாஸ்பேட் இருப்பதற்கும் இதுதான் உதவி செய்கிறது. தற்போதைய மருத்துவ ஆய்வுகளின்படி இரத்தத்தில் இன்சுலின் அளவும் தசைகளின் செயல்பாடும் வைட்டமின் டியை சார்ந்திருக்கிறது. வைட்டமின் டி சிறுநீரகம், மார்பக புற்றுநோய் போன்ற பல புற்றுநோய்கள் ஏற்படுவதிலிருந்து காக்கிறது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எலும்புகளை பலப்படுத்துகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. எலும்பு புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கிறது. குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. வயதானவர்களின் எலும்பு பலகீனத்தை போக்குகிறது. தசைகளின் இலக்கத்தை தடுக்கிறது. மூட்டுகளில் உண்டாகும் வலியை தடுக்கிறது. சர்க்கரை நோய் எனப்படும் வாய்ப்பையும் தள்ளி போடுகிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை எரிக்கிறது. சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை சீராக்குகிறது. உடல் குண்டாக இருப்பவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கும். வைட்டமின் டி உடல் சக்திக்காக மட்டுமில்லாமல் ஹார்மோனாகவும் மாறி செயல்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது மிக இன்றியமையாதது. எலும்புகள், பற்கள் வளர்ச்சிக்கும் அவற்றின் உறுதிக்கும் இந்த சத்து மிகவும் தேவை. இது கால்சியம் சத்தின் பல்வேறு பரிமாற்றங்களுக்கும் பயன்களுக்கும் உதவுகிறது. வைட்டமின் டி இருந்தால்தான் கால்சியம் சத்தை கட்டுப்படுத்தும். வைட்டமின் டி குறைந்தால் சிறுகுடலிலிருந்து கால்சியமும் பாஸ்பரஸும் உடலுக்கு வருவது குறையும். சிறுநீர், மலம் ஆகியவை மூலம் இது வெளியேறிவிடும். எப்பொழுதும் ஏசி அறையில் இருப்பவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கும். இன்றைய சூழ்நிலையில் சாப்ட்வேர் நிறுவனங்களில் பணிபுரியும் இளைஞர் மற்றும் இளம் பெண்களுக்கு சூரிய ஒளி உடலில் படும் வாய்ப்பே இருப்பதில்லை. அவர்கள் எப்பொழுதும் ஏசி அறையிலேயே பணிபுரிகின்றனர். இதனால் அவர்களுக்கு சூரியன் மூலம் கிடைக்கும் வைட்டமின் டி கிடைப்பது இல்லை. இன்றைய சூழலில் இளைஞர்களின் விந்தணுக்களின் வீரியம் குறைந்து கொண்டே வருகிறது. பெருகி வரும் புகை கலந்த காற்று, உணவு மாறுபாடுகள் போன்ற பல காரணங்கள் அதற்கு கூறப்படுகின்றன. இதனால் குழந்தை பிறப்பது கேள்விக்குறியாகி கொண்டே வருகிறது. மற்றொரு முக்கிய காரணம் வைட்டமின் டி சத்து உடம்பில் குறைந்து போவதும் ஆகும். விந்தணுக்கள் வலிமை இழக்க காரணம் உடலில் வைட்டமின் டி குறைவது என்பது ஆராய்ச்சியின் முடிவு. வைட்டமின் டி தேவையான அளவில் இருந்துவிட்டால் விந்தணுக்கள் வலுப்பெறுகின்றன. நாம் மீண்டும் நாளைய பகுதியில் வைட்டமின் டி பற்றி இன்னும் பார்ப்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து அனைத்து வீடியோக்களுக்கும் லைக் கொடுத்து ஆதரிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.